இந்த கிறிஸ்துமஸை இன்னும் அழகாக்க காஞ்சிபுரம் SM சில்க்ஸில் 60% வரை சிறப்பு தள்ளுபடி. அருகில் உள்ள ஷோரூமை இப்பவே விசிட் பண்ணுங்க. உச்சத்தை தொட்ட தங்க விலை, மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. என்ன எதிர்பார்த்து போனீங்கன்னா ஒரு எமோஷன் இருக்க போகுதுன்றது எங்களுக்கே தெரியும். உண்மையிலேங்க இப்போ கூட நான் அழுதுருவேன். எனக்கு அவ்வளோ மனசு கஷ்டமா தான் இருக்குது. அந்த யார் பெற்ற அந்த மகனை பாடும்போதே டோட்டலாக அவுட்டு. என் வாழ்நாளே இந்த ஆடியோ லான்ச் நான் மிஸ் பண்ணியிருந்தேன். நான் இத்தனை வருஷத்துல தளபதி ரசிகனா இருக்குது தகுதியிலான ஆளே ஆயிருப்பேன் நான். அளவுக்கு ஒரு கண்ணு கலங்கிச்சு எங்களுக்கு. இந்த ஸ்டேடியம் உள்ள அவரோட என்ட்ரி எப்படி இருந்தது? அண்ணனே இத்தனை வருஷம் வாழ்க்கையில இந்த மாதிரி பார்த்துருக்க மாட்டார். இப்படி ஒரு வரவேற்பு அண்ணனுக்கு. அந்த போக்கிரி பொங்கலும் நாங்க பார்த்தோம். அந்த வைப்பு தான் அங்க இருக்கிற வீடியோஸ் சின்னதா பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு ஏக்கம் இருந்தது. அவர் ஆடிட்டே வராரு. அந்த போக்கிரி பொங்கல் அந்த மியூசிக் வர சொல்ல தளபதி அந்த படத்துல டான்ஸ் ஆடுவார்ல, அந்த கான்செப்ட் வந்து அவரே ஆட ஆரம்பிச்சிட்டாப்ல. அண்ணன் எழுந்து 2 ஸ்டெப் போட்டோம்னா டோட்டல் புஞ்சு போச்சு. அந்த முதல்வர்னு ஒரு வரி வரும். அந்த வரி வர சொல்ல டோட்டலா ஸ்டேடியம் காதுலாம் பஞ்சு வச்சிருந்தா கூட பஞ்சை கீச்சிட்டு போகும்போது அந்த அளவுக்கு ஒரு சவுண்டு. இந்த மலேசியா அப்படின்னா சில படங்கள் தான் ஞாபகம் வரும். பில்லா அப்படின்னு தொடர்ந்து நான் நண்பரோட பேரை நிறைய இடங்களை சொல்லிக்கிட்டே இருக்காரு. எவ்வளவு ஹாப்பியா இருக்கு. அதான் நான் சொல்லுவேன். அவர் உண்மையிலே சொல்ல அவங்க 2 பேர் நண்பர்கள் தான். அந்த நண்பரா இருக்க அந்த உணர்வு தான் வெளிப்படையா தளபதி அவர்கள் காட்டுறாரு. அவர் ஒரு பேட்டியில அவர் ஒரு விஷயத்த சொல்றாரு. 2-3 லைன் அழகா பேசினாங்க. அண்ணன் 33 வருஷம் உங்களுக்கோசம் நிறைய திரையுலகம் இருந்து கஷ்டப்பட்டேன். இன்னும் 33 வருஷம் மக்களுக்கோசம் கஷ்டப்படுவேன். அரசியல் பேசக்கூடாது. நான் பேசுறேன் புரிஞ்சுங்க. வினோத் அவர்களோட டிராவல் பண்ணது வினோத் நான் இருந்தாரு. அவர் என்ன பார்த்தோன்னே புரியும் ஈஸியா சரவணன் தானே அப்படின்னாரு. நம்ம சோழங்களோட தானே ஜெயிச்சு வாங்க. ஆதனர்களுக்கு பெரிய வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சென்னை புறநகர் மாவட்ட செயலாளர் ECR சரவணனை இணைஞ்சிருக்காங்க. பெரிய ஒரு குதூகலமான ஒரு விஷயத்தோட, பிரம்மாண்டமான ஒரு விஷயத்தோட மலேசியால இருந்து இங்க இறங்கியிருக்காரு. நிறைய விஷயங்கள் பேச போறோம். விஜய் அவர்களின் தூணுனே சொல்லலாம். ECRின் ஒரு அடையாளம். அண்ணே வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். மலேசியால இருந்து இறங்கின அந்த வைப் பார்க்கும் பொழுதே தெரியுது. நீ காலையில இருந்தே வேலைகளை தொடங்கிட்டீங்க, நேற்றுல இருந்தே வேலைகளை தொடங்கிட்டீங்க. மலேசியால இருந்து நான் ஆரம்பிச்சிடறேன். எப்படி அந்த வாய்ப்பு கிடைக்குது? இங்க இருந்து போகும்பொழுது அங்க லவ் எல்லாம் நாங்க பார்த்தோம். அங்க இருக்கக்கூடிய மலேசியா மக்கள் உங்க மேல அதிகமான லவ் வச்சிருந்தாங்க. எப்படி இருந்தது இந்த ஏற்பாடுகள்? இங்க இருந்து கிளம்புனது எப்படி இருந்தது? நீங்க பாத்தீங்கன்னா நாங்க மலேசியாவுக்கு ஒரு 2 நாள் முன்னாடியே போயிட்டோம் ஆடியோ லான்ச்சுக்கு. ரொம்ப சந்தோஷம். வாழ்நாளே வெளிநாட்டுக்கு இப்பதான் முதல் முறையா ஃபிளைட்லயே போறேன் நான். ஆமா, வாழ்நாளே ஃபர்ஸ்ட் தடவையா தளபதியோட மாநாடுக்கு போனேன். சும்மா மாநாடு பந்தல போய் பூஜைக்கு போனோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மலேசியா வெளிநாட்டுக்கு ஃபர்ஸ்ட் தடவை போனோம். இதுனா அதிசயம்னா இந்த பாஸ்போர்ட் ஆபீஸ்ல பாஸ்போர்ட் அப்ளை பண்ணோம். எல்லாரும் அப்ளை பண்றாங்க. நம்ம பசங்க எல்லாம் கூட வந்தவங்களும் அப்ளை பண்ணாங்க. பாஸ்போர்ட் ஆபீஸரே சொல்றாரு, என்னதான் நடக்குது, ஏன் இவ்வளவு பேர் பாஸ்போர்ட் வந்துட்டே ஒரே காலா வந்துட்டு இருக்குன்னு சொல்றாரு. என்ன சார், ஒரு நாளைக்கு 100 பேர் 150 பேராவது பாஸ்போர்ட் அப்ளை பண்றாங்க, எங்களாலேயே ஒன்றும் பண்ண முடியல அப்படின்ற அளவுக்கு பாஸ்போர்ட் ஆபீஸ்லயே அந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருந்தது. அந்த ரெஸ்பான்ஸ் மலேசியா போய் பார்த்தா இதை விட பிரம்மாண்டமா இருந்தது. இங்க இருந்து கிளம்பணும். நாங்க ஒரு 20 பேர் போனோம் எங்க சென்னை புறநகர் மாவட்டத்துல இருந்து. போகும்போது பாத்தீங்கன்னா அழகா அங்க ஒரு வரவேற்பு. பொதுச் செயலாளர் ஆனந்தண்ணன் வந்தாரு. அவரு மலேசியா மக்கள் அங்க இருக்க ரசிகர்லாம் நல்லா அவங்களோட பிளாக் எல்லாம் வச்சு அருமையான ஒரு வரவேற்பு ஒண்ணு கொடுத்தாங்க. அந்த வரவேற்பு நானும் கலந்துக்கினேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவரும் பொதுச் செயலாளர் அவர்களும் ரொம்ப ஹாப்பியா ஆனாரு. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அங்க இருந்து கிளம்பி வந்துட்டோம். சரி, மக்களை போய் பார்க்கலாம், ஏரியா ஊருல போய் பார்க்கலான்னு போய் பார்க்கலாம். ஏர்போர்ட் வாசல்ல நிக்குது ஒரு 100 காரு. 100 கார்ல தளபதியோட ஸ்டில்ஸ், படத்தோட ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் கார் எல்லாமே ஹை ரேஞ்ச் கார் தான். எல்லாமே சாதாரண நம்ம ஊர்ல இருக்க சாதாரண கார்லாம் எல்லாமே ஹை ரேஞ்ச் கார் தான். எல்லாமே அம்மரு நிறைய சொல்லிலே போலாம். காரு அவ்வளவு பெரிய ரேஞ்ச் இல்லாம அந்த ஹை ரேஞ்ச் கார்ல ஃபுல்லாமே தளபதியோட ஸ்டில் இல்லாம காரே இல்ல. சரி, ஏர்போர்ட்ல தான் அப்படி இருக்குன்னு நம்ம சிட்டி உள்ள போலான்னு பார்த்தா ஃபுல்லா LED லைட்டு. தெருவுக்கு தெரு ஒரு LED பார்த்தா 40க்கு 50, 20க்கு 10, அவ்வளோ பெரிய சைஸ். இங்கெல்லாம் சின்ன சின்ன சைஸ் தான் இருக்கும் LED. அங்கெல்லாம் ஒரு ஸ்ட்ரீட்லயும் அவ்வளோ ஒரு LED. நைட்டு பகல் ஃபுல்லா LED. அந்த கோபுரம் ஒரு மலேசியால கோபுரம் ஒன்று ஏதோ டவர் ஒன்று சொன்னாங்க. அந்த டவர் எல்லாம் பெரிய கிட்டத்தட்ட 100 அடியில ஒரு LED லைட்டு. அதெல்லாம் எத்தனை லட்சம் செலவாயிருக்கும் தெரியாது. ஆனா அவ்வளோ அந்த அளவுக்கு அந்த செல்ஃபி அங்க இருக்க மக்கள், அங்க இருக்க கண்ட்ரில இருக்கவங்க, நம்ம தமிழ் மக்கள் எல்லாருமே அங்க வீடியோ எடுத்து போகும்போது ரொம்ப சந்தோஷம். என்னடா அப்பா, நம்ம தான் தமிழ்நாட்டுல அண்ணனுக்கோசம் உயிரை கொடுக்குறோம், நம்மளுக்கோசம் அதை விட உயிரை கொடுக்குறது ஒரு கூட்டம் இங்க இருக்குதுடான்ற போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. வாழ்நாள் மறக்க முடியாத ஒரு மலேசியா ட்ரிப்னு நம்ம சொல்லலாம். ஓகே, அந்த ஈவெண்ட் தொடங்குறதுக்கு முன்னாடி என்ன மாதிரி நீங்க பண்ணிக்கிட்டீங்கன்னா
அங்க இருக்க வீடியோஸ் எல்லாம் நாங்க பாத்துட்டு இருந்தோம். நீங்க எப்படி ஏற்பாடா நீங்க ரெடியா நீங்க என்ன எதிர்பார்த்து போனீங்க? ஏன்னா ஒரு எமோஷன் இருக்க போகுதுன்றது எங்களுக்கே தெரியும். அவரோட கடைசி ஈவெண்ட் அப்படின்றது அந்த கடைசின்ற வார்த்தை கூட பயன்படுத்தாதீங்கன்னு ரசிகர்கள் வேண்டுகோளா வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நிகழ்வுல நீங்க என்ன எதிர்பார்த்து போனீங்க? ஸ்டேடியம் நம்ம நேரு ஸ்டேடியம் மாதிரி இருக்கும். எங்களுக்கு அப்படிதான் தெரியும். ஒரு நேரு ஸ்டேடியம் நம்ம எப்பயும் ரெகுலரா அந்த மாதிரி இருக்கும். இந்த அளவுக்கு இருக்குமோ பார்க்கலான்னு ஒரு எதர்ச்சியா தான் நாங்க போனோம். நீங்க என்னன்னா நினைச்சீங்க, கிட்டத்தட்ட ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 30 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டர் டிராபிக். கார் நிக்குது. அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சென்னையில இருக்கிற மாதிரி கார் எல்லாம் பக்கத்துல நிக்க. ஒரு காரை விட்டு ஒரு கார் வந்து இடைவெளி ஒரு 5 அடி 6 அடியாவது இருக்கு. அந்த அளவுக்கு கார் ஃபுல்லாவே. உண்மையிலே சொல்றேன், நம்ம எல்லாம் எப்படா இவ்வளவு பேர் இருக்காங்களான்னு எங்களாம் ஜீர்ணிக்க முடியல. சரி இப்ப லைன்ல நிக்கலாம். லைன் நிக்குது, 4 லைன் சுத்திட்டே இருக்கு. ஆனா ப்ரோக்ராம் கரெக்டா 3 மணிக்கே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த பாடல் சத்தம் வெளியே கேட்க வெளியே லைன்ல நிக்கிறவங்க டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. லைவ் பெர்ஃபார்மன்ஸ் இருந்ததுனால எல்லாமே டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நாங்க உள்ள போறோம். உள்ள பார்த்து உள்ள போட்டா அரங்கமே ஃபுல்லு. அரங்கமே ஃபுல்லா பிளாஸ்ட், தளபதி ஸ்டைல பிளாஸ்ட் எல்லாமே. நாங்க போனோம். ஆனா பக்காவா அந்த மலேசியா போலீஸும் சரி, அங்க இருக்க கார்ட்ஸும் சரி, இந்த பேட்ச் என்னையே இந்த பேட்ச் அவுத்து வச்சாதான் நாங்க உள்ள விடுவோன்ற அந்த அளவுக்கு ஒரு செக்யூரிட்டியா நாங்க உள்ள அமிச்சாங்க. ஃபுல் செக்அப், கொடி, எந்த ஒரு இதுவும் இல்லாம உள்ள எல்லாத்தையும் வெளியே கார்ல வச்சுட்டு வாங்க. இதெல்லாம் அவுத்து வச்சுட்டு தான் நாங்க கிளம்பணும். உள்ள போய் பார்த்தா அதான் சொல்றேன்னு கண்களே பத்தாதுங்க. அந்த அளவுக்கு இருங்க. அவ்வளவு ஒரு ஆறா வராங்க. இங்கத்துக்கு நம்ம டைம் வந்து பாத்தீங்கன்னா 2.5 மணி நேரம் டைம் டிஃபரெண்ட். அப்ப வந்து அவங்க எல்லாம் வந்து மத்தியானம் சாப்பிட்டு தான் வந்திருப்பாங்க. நைட்டு ப்ரோக்ராம் முடிச்சுட்டு பண்ணி 1:30 மணி அங்கத்து டைம். கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரம் சாப்பிடாம கொள்ளாம அந்த எனர்ஜியோட. என்னன்னா நினைச்சீங்க, என் வாழ்நாள இந்த ஆடியோ லான்ச் நான் மிஸ் பண்ணியிருந்தேன். நான் இத்தனை வருஷத்துல தளபதி ரசிகனா இருக்கிறது தகுதி இல்லாம ஆளே ஆயிருப்பேன் நான். அந்த அளவுக்கு ஒரு கண்ணு கலங்கிச்சு எங்களுக்கு. அவ்வளவு ஒரு எனர்ஜிங்க. அப்படி ஒரு கைத்தட்டு ஒரு இதுக்கும். லைவ் பாட்டு பாடும் போது சரி, அப்படி ஒரு சந்தோஷத்துல இருக்கிறாங்க எல்லாருமே. எல்லாரும் டான்ஸ் ஆடுறதும் சரி, சான்ஸே இல்லைங்க. அந்த அளவுக்கு ஒரு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆச்சு. ஃபர்ஸ்ட் தடவை பாத்தீங்கன்னா அந்த லைவ் பாடுறவங்க எல்லாம் வந்திருந்தாங்க. பாடலாசிரியர் எல்லாம் வந்திருந்தாங்க, பாடினாங்க. அப்படியே அதுக்கே எனர்ஜி பயங்கரமா இருந்தது. அப்படியே ஒன் பையா எல்லாரும் ஆக்டர்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. வரும்போது ஃபர்ஸ்ட் எங்க அண்ணன் உள்ள என்ட்ரி ஆகும் சொல்ல டோட்டலா பிளாஸ்ட் ஸ்டேடியமே. அதனால கையில ஒரு பேண்ட் ஒண்ணு கொடுத்தாங்க எல்லாருக்குமே. இந்த லைட் எரி அந்த பேண்ட் ஒண்ணு கொடுத்தாங்க. அது அவங்களே கண்ட்ரோல் பண்ணாங்க. அவங்களே கண்ட்ரோல் பண்றாங்க. அவங்க சவுண்ட் கட்ட சொல்ல அது உள்ள ஒரு பேட்ச் மாதிரி ஒண்ணு கொடுத்தாங்க. அந்த வாட்ச்குள்ள அந்த பேட்ச் அவுத்துட்டோம்னா நைட்டு கரெக்டா ஒரு 7 மணிக்கு மேல அவுத்துருங்க, ஆட்டோமேட்டிக்கா லைட் எரியும்னு சொல்லிட்டாங்க அவங்களே. அதை பேட்ச் மைக்லயே சொல்லிட்டாங்க. அந்த விஜய் அவர் வந்து சொன்னாரு, விஜய் சொன்னாங்க. அதை அவுத்துட்டோம்னா நம்ம கத்த அது லைட் எரியும். நம்ம கைத்தட்ட லைட் எரியுது. பயங்கரமா இருந்தது. அந்த இது புதுசா இருந்தது. அதெல்லாம் வந்து கான்செப்ட் அனிருத் அவரோட மியூசிக்ல பாத்துருக்கோம். நம்மளுக்கு ஒரு வித்தியாசமா இருந்தது. கலரா வந்து போய் ரொம்ப சூப்பரா இருந்தது அது. அண்ணா வந்தாங்க. அண்ணா அவர் சொல்ல எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டு அழகா போய் உட்காந்து. என்ட்ரி எப்படின்னு இருந்தது? அந்த ஸ்டேடியம் உள்ள அவரோட என்ட்ரி எப்படி இருந்தது? அதான் சொல்றேன், அண்ணனே இத்தனை வருஷம் வாழ்க்கையில இந்த மாதிரி பாத்துருக்க மாட்டாரு. அப்படி ஒரு வரவேற்பு அண்ணனுக்கு. சான்ஸே இல்லை. இந்த நேரத்துல வந்து நான் மலேசியா மக்களுக்கு தமிழ்நாட்டின் சார்பாக, ரசிகன் சார்பாக மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எங்க அண்ணனை வந்து இப்போ எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லாம அழகா அவரை பார்த்தா போதும், அவரை போய் தொடணும், அவர் கூட போட்டோ எடுக்கணும், அந்த எண்ணமே அங்க இருக்கும் யாருமே இல்ல. அவரை பார்த்தா போதும், அவர் பேசினா ஸ்பீச் பண்ணோம், ஓகே. அப்படி ஒரு நிலைமையில தான் எல்லாரும் இருந்தாங்க. யாருமே அவரை டிஸ்டர்பே பண்ணல. அழகா வந்தாரு. எப்பயுமே அண்ணன் தமிழ்நாட்டுல எங்க நிகழ்ச்சி பண்ணலாம் கூட்டம் நெரிசல் அப்படி இப்படி இருக்கும். அங்க அந்த மாதிரி அவ்வளவு கூட்டம் இருந்தோம். அந்த ஸ்டேடியத்துல 76,000 பேர் கிட்ட இருந்தாங்க. அப்படி கூட்டம் இருந்தும் ஒருத்தர் கூட கிட்ட வரல, இந்த போட்டோ எடுக்க ஆர்வமா வரல. எல்லாருமே அவரை பார்த்தா போதுன்ற நிலைமையில எல்லாருமே இருந்தபோது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அண்ணன் வந்து உட்காந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு பாடலா வந்துட்டே இருந்தது. அனிருத் அவர் மியூசிக், அவரோட சாங்ல பாடினாரு. ஒரு 1/2 hour 30 நிமிஷம் மிரட்டிட்டாருங்க. சான்ஸ்ல என்ன எனர்ஜி தெரியுமா இருக்கு, வாய்ப்பே இல்ல. அந்த அளவுக்கு ஒரு மிரட்டிட்டாரு அனிருத். அது முடிஞ்சோன்னா எல்லாருக்கும் ஒரு ட்விஸ்ட். ஆரம்ப காலத்துல ராஜசுந்தரம் மாஸ்டர், பிரபுதேவா மாஸ்டர் கூட அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணவங்க அவங்களாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க எல்லாம் ஏன்னா பிரேம்ல ஃப்ரண்ட்லயே இருப்பாங்க. அந்த காலத்துல படத்துல இனிசை பாடி வரும்போது சரி, எல்லா பாட்டுலயும் வந்து நிப்பாங்க ஃப்ரண்ட்லயே. அவங்க எல்லாம் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது என்னடா எங்க இருந்து வராங்களோ ஒண்ணுமே புரியல எங்களுக்கு. இதெல்லாம் எங்களுக்கு யாருமே தெரியாது. எங்களுக்கு பிளாங்கா தான் நாங்க போய் உட்காந்து தளபதி ஜாலியில இருந்துச்சு. சென்னையில எப்படி நடக்குமோ அது நடக்கும்ன்ற மாதிரி தான் போனோம். ஒரு ட்விஸ்டுக்கு மேல ட்விஸ்ட். அவங்க வராங்க, ஒரு டீமா வராங்க. அவங்க எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தா இவரு சோபி மாஸ்டர் அவரு வந்து
அவரு சாண்டி மாஸ்டர் வந்து இந்த என்னோட லைலா பாட்டுக்கு அவர் ஃபர்ஸ்ட் அவர் தான் வராரு. ஓகே. இன்னைக்கு இளம் தலைமுறையில அவர் இருக்கிறதுனால அவரை ஃபர்ஸ்ட் உள்ள நுழைக்கிறாங்க. அவர் நுழைச்சோன்னா அவர் அந்த கிட்டார் இந்த பியானத்தை வாசிச்சுனே வர மாதிரி வராரு. அதுக்கப்புறம் ஒன் பை அவங்களோட ஸ்டைல ஒருத்தவங்க ஆடி முடிச்சிட்டாங்க. திடீர்னு ஒரு ஸ்டேடியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50 பேர் டான்சர் இருக்காங்க. ஓகே. ஒரு லைட் ஆஃப், ஒயிட் அண்ட் ஒயிட்ல பிரபுதா என்ட்ரி. ஓகே. செம்ம. அதான் அந்த போக்குரி பொங்கல் பாட்டுக்கு அந்த வாக்குப்புல அந்த ஸ்டேடியத்திலேயே டான்ஸ் ஆடிட்டே வர்றாரு அவரு. அதான் சொல்றேன், ஸ்டேடியமா அலறிச்சு அந்த இதுக்கெல்லாம் சான்ஸே இல்லை. அது முடிஞ்சா அவர் கோட் எல்லாம் தூக்கி போட்டோம்னா அவங்க கூட எல்லாருமே அவங்க நண்பர்கள் சகா தோழர்கள்லாம் வந்து அந்த கோட்லாம் தூக்கி போட்டு ஒரு எனர்ஜியோட அவங்க ஆங்கர் வந்து விஜய் சொன்னாங்க, உங்க பேர்லாம் சொல்லணும்னா எங்க பேரே சொல்லாதீங்க, இது தளபதியோட நிகழ்வு, அவருக்கு நாங்க செய்யற மரியாதையா இருக்கட்டும், அவ்வளவு பெரிய மனிதர் அவரும் வந்து சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பேரை சொல்லி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, மத்த ஒர்க்கை பாருங்கன்னு சொல்லி அவர் சொல்லிட்டாரு. அதனால யார் பேரும் சொல்லல. அதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு அவங்க தளபதி போட்டோலாம் எடுத்திருக்காங்க போது. அந்த போக்கிரி பொங்கலும் நாங்க பார்த்தோம். அந்த சின்ன வைப்பு தான் அங்க இருக்கிற வீடியோஸ் சின்னதா பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு ஏக்கம் இருந்தது. அவர் ஆடிட்டே வராரு. அந்த போக்கிரி பொங்கல் அந்த மியூசிக் வர சொல்ல தளபதி அந்த படத்துல டான்ஸ் ஆடுவார்ல, அந்த கான்செப்ட் வந்து அவரே ஆட ஆரம்பிச்சிட்டாப்ல. அண்ணன் 2 ஸ்டெப் போட்டோம்னா டோட்டல் முடிஞ்சு போச்சு. ஓகே. அந்த அளவுக்கு ஒரு எனர்ஜியா இருந்தது. திடீர்னு பார்த்தா தளபதி அம்மா கோடம்பாக்கம் ஏரியா அரசியல் பேசக்கூடாது, அந்த கொடிகள்லாம் இருக்க கூடாது, நாங்க அந்த டெக்கோரம் நாங்க ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா அதை விட அழகான ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்திருக்காங்க. ஆமா. அங்க போனா அம்மா கோடம்பாக்கம் ஏரியா அந்த முதல்வர்னு ஒரு வரி வரும். ஆமா. அந்த வரி வர சொல்ல டோட்டலா ஸ்டேடியம் சான்ஸே இல்லைங்க. காதுலாம் பஞ்சு வச்சிருந்தா கூட பஞ்சை கீச்சிட்டு போகும்போது அந்த அளவுக்கு ஒரு சவுண்டு, அந்த அளவுக்கு அந்த பாட்டுல ஒரு வைப்பு இருந்தது. அப்புறம் தளபதியோட அவங்க பேசினாங்க. அவங்க அப்பா பேசல ரொம்ப அற்புதமா பேசினோன்னா அவங்க வந்து கட்டி பிடிச்ச ஒரு முத்தம் கொடுத்து அதெல்லாம் அந்த தருணம் எல்லாம் பார்க்கும்போது எங்களை மீறி கண்ணு கலங்குது. அந்த இடத்துல ரொம்ப சந்தோஷமா இருந்தது அதெல்லாம் பார்க்க சொல்ல. எல்லாம் ஒருத்தர் அவங்களோட நம்ம 3 பேரு, அட்லி அவர்களும், லோகேஷ் கனகராஜ் அவர்களும், நெல்சன் அவர்களும். நெல்சன் சொன்னதான் இங்க எல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப கூட விஜய் சார் இங்க இருக்கிற மாதிரி தான் இருக்கு, ஏதோ சிங்கப்பூர்ல இருக்கிற மாதிரி எங்களுக்கு தோணுது. ஏதோ ஃபுட்பால் கிரவுண்ட் மாதிரி இருக்கு, எனக்கு அர்ஜென்டினா மேட்ச் நடக்கிற மாதிரி இருக்கு, எங்களுக்கு இந்த மாதிரி இருக்கு. அதனால எனக்கே ஒரு புரியல. அவங்க 2 பேரு எல்லாம் அவங்க கடமைக்கு அவங்க பேசினாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த நேரத்துல தளபதியோட தம்பிகளாம் வந்து அவங்க இந்த நிகழ்வுல கலந்து அவங்களுக்கு நேரத்துல நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். வினோத் அவர்கள் பேசுறாங்க. அந்த மனுஷன் இது வரைக்கும் ரொம்ப அமைதியானவர்னு. நிறைய படங்கள் நிறைய பேரோட கிளாஷ் வந்திருக்கு, ஆனா அப்பெல்லாம் எதுவுமே பேசாதவர். அவர் மனசுல இருந்து ஒரு விஷயம் பேசுறாரு. இந்த படம் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு நினைச்சிட்டு அடிச்சிடலான்னு உள்ள வந்துடாதீங்க. அந்த அரங்கம் எப்படி இருந்தது அந்த டைலாக்? இல்ல விஷயம் என்னன்னா, தொடர்ந்து வந்து இந்த படத்தோட ரீமேக், அந்த படத்தோட ரீமேக், இந்த சாயல் இருக்கு அந்த சாயலுக்கு பொதுவா ஜென்ரலா சோசியல் மீடியால ஷேர் ஆகிட்டே இருக்கு. அதுக்கு ஒரு சரியான ஒரு முற்றுப்புள்ளி 2 வரி தான். அவசியம் பேசவே இல்லை. அவர் ரொம்ப சிம்பிள். சபரிமலைக்கு மாலை போட்டிருக்காரு போகுது. அவர் ரொம்ப சிம்பிளா 2 வார்த்தை பேசிட்டு அந்த அரங்கமே அதான். ஒரு சில பேருக்கு விஷயம் இருக்கும், ஆனா வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு மனிதரா நான் அவரை பாக்குறேன். அந்த இடத்துல ரொம்ப அற்புதமா 2 வரியில எல்லாரும் ஒரு விஷயத்த ஒரு அரை மணி நேரம் பேசி கைத்தட்டு வாங்குற விஷயத்த இவர் வந்து பாத்தீங்கன்னா 2 நிமிஷத்துல முடிச்சுட்டு போயிட்டாரு. அழகா சூப்பரா பேச 2 வரி பேசும். அப்ப என்ன ஜெனுனா அதான் ஒரு கலைஞனோட ஒரு அற்புதமான ஒரு வரின்னு சொல்லலாம். நல்லா இருந்தது. ஓகே. அவரு நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணாருங்க. எடுத்ததுமே இந்த மலேசியா அப்படின்னா சில படங்கள் தான் ஞாபகம் வரும். பில்லா அப்படின்னு தொடர்ந்து நான் நண்பரோட பேரை நிறைய இடங்களை சொல்லிக்கிட்டே இருக்காரு. எவ்வளவு ஹாப்பியா இருக்கு. அதான் நான் சொல்றேன், அவரு உண்மையிலே சொல்ல அவங்க 2 பேரும் நண்பர்கள் தான். ஒரு இந்த நிமிஷம் நண்பர்களா தான் இருக்கிறாங்க. அந்த நண்பராக இருக்க அந்த உணர்வு தான் வெளிப்படையா தளபதி அவர்கள் காட்டுறாரு. அவரு ஒரு பேட்டியில அவர் ஒரு விஷயத்த சொல்றாரு. இதுதான் அந்த அண்டர்ஸ்டாண்டிங். இப்படிதான் இருக்கணும். ஒரு பாண்டிங்னா இப்படிதான் இருக்கணும். அது அவங்க 2 பேரும் கரெக்டா தான் இருக்காங்க. நம்ம ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தா நம்ம ரசிகர்கள தான் மோதலா இருந்ததை தவிர்த்து மற்றபடி அவங்க 2 பேரும் ஒத்துமையா தான் இருக்கு. இதான் நாங்க ஆரம்பத்துல இருந்தே என்னோட பழைய பேட்டிலாம் நாங்க பார்த்தா சொல்லுவோம். அவங்க 2 பேரும் ஒத்துமையா தான் இருக்காங்க. எங்களுக்குள்ள ஒரு சில பேர் விஷயங்களை ஷேர் பண்ணி அவங்களுக்குள்ளதான் வச்சுக்கிறாங்க தவிர்த்து மொத்தம் அவங்க 2 பேரும் ஒன்னா தான் இருக்காங்க. அது நீங்க மாஸ்டர் ஆடியோ லான்ச்லயே நீங்க பாத்துருப்பீங்க. நண்பர் மாதிரி கோட்டு போட்டு வந்தேன்ற மாதிரி சொல்றது. எனக்கு தெரிஞ்சு அந்த ஈவெண்ட்லயே கோட்டு தான் போட்டு. ஆமா, கோட்டு தான் போட்டு வந்தாரு. 2வது வந்து அங்க வந்து இப்போ இங்க மலேசியா நிறைய படம் நடிச்சிட்டு இருக்கான். தன் படத்தை கூட அவர் சொல்லிருக்கலாம், குருவி, காவலன். ஆமா, அது அதுக்கப்புறம் தான் சொன்னார் அந்த விஷயத்த. ஃபர்ஸ்ட் நண்பரோட படம். அதான் அந்த நட்பை வந்து எல்லாத்தையும் ஒரு மெமரியா இருக்கணும்ல, அந்த ஒரு மெமரியா ஆகி போச்சு எங்களுக்கும். ஓகே. எல்லாருமே நீங்களும் உடன் சேர்ந்து அந்த பாட்டு நீங்க நினைக்கிறேன். அந்த யார் மகனும் அந்த பாட்டு அவருக்கு இல்ல ஒரு சில சாங் எல்லாம் வந்து ஒரு 4-5 சாங் வந்து எங்களே பாட சொன்னாங்க. ஓகே. அந்த பாட்டை ஆஃப் பண்ணிட்டு நாங்க பாட ஆரம்பிச்சிட்டோம். அவரு ரியாக்ஷன் தான் எங்களுக்கு பயங்கர ட்விஸ்டா இருந்துச்சு. ஏன்னா இதுதான் விஜய் அவர்கள். ஏன்னா நாங்க அவரை பத்தி ரொம்ப சைலண்ட் அப்படின்னு பார்த்தா ரொம்ப குசும்புக்காரரு. ஆமா ஆமா, அதுதான் வெளிப்பட்டு இருக்கு. சோ அது பாடுற பொழுது நீங்க எவ்வளவு வேணா ட்ரை பண்ணலாம். நான் அழமாட்டேன். அதுதான் ஒரு மனுஷனோட கான்பிடன்ட் இருக்காங்கல்ல, அதெல்லாம் வந்து ரொம்ப 2-3 லைன் அழகா பேசினாங்க. அண்ணன் 33 வருஷம் உங்களுக்கோசம் நிறைய திரையுலகம் இருந்து கஷ்டப்பட்டேன். இன்னும் 33 வருஷம்
மக்களுக்கோசம் கஷ்டப்படுவேன். அதெல்லாம் வந்து உண்மையிலே உணர்வுபூர்வமான வர வார்த்தை. அரசியல் பேசக்கூடாது, நான் பேசுறேன் புரிஞ்சுங்க. அந்த மாதிரி தளபதி அவர் பேசினாரு. ரொம்ப சந்தோஷமா இருந்த மாதிரி வார்த்தை எல்லாம் ரொம்ப பொறுமையா. எவ்வளவு ஆனா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 7-8 மணி நேரம் உட்காந்தாங்க, ஒரே இடத்துல உட்காந்தாங்க. ஒரு இடத்துல ஒருத்தர் கூட வெளியே போனோம் அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் இல்லை. அப்படியே உட்காந்தவன் தான். அவ்வளவு ஒரு எனர்ஜிங்க. என்னன்னா நினைச்சுங்க, அங்க வந்தவங்க எல்லாம் வந்து என்ன சொன்ன, தமிழ்நாட்டுல தான் இந்த ஆடியோ லான்ச் மிஸ் பண்ணி தான் நம்ம லைஃப்ல தளபதி ரசிகனா இருந்ததுக்கே நம்ம அர்த்தம் தான் போயிட்டு இருக்கோம். எல்லாம் சொல்லி எங்களை வருத்தப்பட வைக்க போறீங்க அதுதானே? அப்படிதான், அந்த அளவுக்கு ஆயிப்போச்சு. ஓகே, நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு வரேன். நான் நன்றி சொல்லிட்டு போறவன் இல்ல, நன்றி கடனை தீத்துட்டு போறவன் அப்படின்றாரு. ஆனா நீங்க எவ்வளவு விஷயங்கள் நிறைய மேடைகளை பாத்துருக்கீங்க, சக்சஸ் மீட்டை பாத்துறீங்க, ஆடியோ லான்ச் பாத்துறீங்க, ஈவெண்ட்டை பாத்துறீங்க. உங்களோட மனது எப்படி இருந்தது? கண் கலங்குனீங்களா இல்லையா? எந்தெந்த இடத்துல நீங்க பிரேக் ஆனீங்க? உண்மையிலேங்க இப்ப கூட நான் அழுதுருவேன். எனக்கு அவ்வளவு மனசு கஷ்டமா தான் இருக்குது. ஒரு 2-3 இடத்துல நான் கண்ணு கலங்கிட்டேன். அந்த யார் பெற்ற அந்த மகனை பாடும் போதே டோட்டலா அவுட்டு. அந்த பாட்டு போனோடனே அவுட்டு தான். அம்மா அவங்க பாடின சொல்ல, அப்பா அவங்க பேச சொல்ல, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணும்போதே இல்லைங்க, இதுக்கப்புறம் ஆடியோ லான்ச் பார்ப்போமா தெரியாது. சரிங்களா? இத்தனை வருஷம் அவருக்கோசம் இப்ப கூட நீங்க பார்த்து தேட்டர்ல பேனர் கட்டிட்டு இருக்கோம். இப்ப கூட நம்ம அவருக்கு ஒரு நடிகரா நம்ம வந்து ஒரு கிட்டத்தட்ட நான் பார்த்தோம் 25 படத்துக்கு ஒரு 69 படம் நடிகர்னா அது கிட்டத்தட்ட ஒரு 40 படத்துக்கு மேல ஆடியோ லான்ச்ல கலந்துக்கிறேன். நானே ஒரு நாள் முன்னாடி தான் டிக்கெட் புக் பண்ணேன். டிக்கெட் வந்து பார்த்தா 71,000 ரூபாய் ஒரு டிக்கெட். ஓகே, அப் அண்ட் டவுன். இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணும்போது அவரை பார்த்து ஆகணும். அந்த ஆடியோ லான்ச் மிஸ் பண்ணா இப்போ அந்த ரெக்கார்டு அந்த இதுல மலேசியா ரெக்கார்ட் புக்ல வந்துட்டு இருக்கு. இப்போ அதுல நம்மளும் ஒரு ஆளா இருக்கிறோம்ல, அது எனக்கு ஒரு பெரிய பெருமை. லைஃப்ல ஒரு ரெக்கார்டா இருக்கும்ன்றது நினைப்புல அந்த கையில கட்டின பேண்டு, அந்த டிக்கெட்டு, அங்க அந்த ஸ்டேடியத்துக்குள்ள என்னென்னலாம் நிகழ்வு நடந்தோ அதெல்லாம் நான் ஃப்ரேம் போட்டு வச்சிட்டேன். ஓகே, தளபதி கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சாக்லேட் ஒண்ணு கொடுத்தாரு எனக்கு. கட்சி ஆரம்பிக்கிற எல்லா சீட்டும் ஆரம்பிக்கிறது எல்லா மாவட்ட செயலகம் சாக்லேட் கொடுத்தாங்க. புதுசா எல்லா சாக்லேட் சில பேர் அப்படியே சாப்பிட்டாங்க, சில பேர் வீட்டுக்கு எடுத்து சாப்பிட்டுருப்பாங்க. நான் அப்படியே கையோட ஃப்ரேம் கடையில எடுத்து கொடுத்துட்டு அதை ஃப்ரேம் போட்டு இன்னைக்கு ஆபீஸ்ல வந்து ஃப்ரேம் போட்டு வச்சிருப்பேன். வாழ்க்கையில முதல் முறையாக இந்த மாதிரி விஷயங்கள் எலெக்ஷன் கட்சி ஆரம்பிக்கும் அனௌன்ஸ்மெண்ட் அன்னைக்கு இந்த சாக்லேட் கொடுத்தாங்க, ஃப்ரேம் போட்டு வச்சிருப்பேன். இதெல்லாம் ஞாபகார்த்தமா என்னைக்கு இருந்தாலும் ஞாபகார்த்தமா இருக்குன்ட்டு அந்த டிக்கெட்டு அந்த பேண்ட் எல்லாமே போட்டு ஃப்ரேம் போட்டு வச்சிட்டேன். அதே மாதிரிதான் இதுவும் ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்கீங்க. வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு விஷயம் இல்லைங்க இது. நான் இந்த இடத்துல நானும் எக்ஸ்க்ளூசிவா சொல்லிக்கிறேன். அடுத்த நேர்காணல்ல அண்ணன் அதோட வருவாங்க, நம்ம அதை ரிவீல் பண்ண போறோம் அப்படின்ற இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். அவரு பேசும்பொழுது நிறைய விஷயங்கள் கனெக்ட் ஆச்சுமா. இன்னொரு விஷயம் என்னன்னா, அரசியல் பேசக்கூடாதுன்றது அவங்களோட நிபந்தனை. ஆனா அரசியல் தான் இருந்துச்சு. அண்ணா நீங்க போயிட்டீங்க, யார் வருவாங்க, வரவங்க போறவங்க எல்லாம் எதுக்கணுமா அப்படின்ற ஒரு விஷயமா இருக்கட்டும், அவரு சொன்ன குட்டி ஸ்டோரியா இருக்கட்டும், அந்த சூட்சம் எப்படி இருந்தது, அங்க இருக்க ஃபேன்ஸ் சினிமாவா எடுத்துப்பாங்க, நீங்களா எப்படி எடுத்துக்கிட்டீங்க? இல்ல, நாங்களும் சினிமாவை தான் எடுத்துக்கணும். ஏன் விஷயம்னா, அங்க அரங்கமே அண்ணன் வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் டிவிக்கேன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா, டோட்டல் அரங்கம் ஒரு 10 நிமிஷம் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ணன் சொல்றாரு, அது இந்த இடம் இல்ல, அவரால் சொல்ல முடியல, அந்த இடத்துல உட்காந்து இது இந்த இடம் இல்ல இப்படின்றாரு. வானான்னு சொல்றாரு, வானம் பான்ற அளவுக்கு ஏன்னு சொல்ல முடியாதனால அது விஷயத்த சைக்க மூலியமா சொன்னாரு. அதை நாங்க புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் எல்லாம் சைலண்ட் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ஒரு வார்த்தை அவரு வாயில அந்த விஷயத்த வரும்போது எல்லாரும் புரிஞ்சுக்கினாங்க. அதுவே எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவா இருந்தது அந்த விஷயம். ஓகே, அந்த ஈவென்ட் முடிஞ்சு அவர் இறங்குற தருணம், அவரு கண் கலங்குறத நீங்க பார்க்க முடிஞ்சுதா? ஏன்னா அவர் பேசுறதா இருக்கட்டும், அட்லி அவர்கள் பேசும்பொழுது கண் கலங்குறத எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுது. அந்த மாதிரி அவரு மனம் முருகனதை நீங்க பார்க்க முடிஞ்சது? அட்லி அவர்கள் வந்து பேசும்போது ரொம்ப அற்புதமா இருந்தது. அட்லியை பத்தி தெரியுமே, அவர் வந்து தீவிரமான ஒரு ரசிகன், அண்ணன் தம்பி எல்லாமே ஒரு பெரிய கலவை. அவர் பேசலாம் தளபதி ரொம்ப சென்டிமெண்டா கை வச்சு அடைய பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. ரொம்ப சென்டிமெண்டா இருந்தது அந்த விஷயம் எல்லாம். உண்மையிலே இதுதான் இந்த நிகழ்வு மிஸ் பண்ண பார்த்தது ரொம்ப சந்தோஷமா இருந்தது எங்களுக்கு. ஓகே, ஆனா அங்க இருக்க மக்களுக்கு டிவிக்கு தமிழக உச்சி கழகம் விஜய் அவர்கள் தான் இனி தமிழ்நாடோட அரசியல முன்னெடுத்து போக போறாரு அப்படின்றது அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியுதா? தெரியுது, பார்த்த வரைக்கும் அவங்களுக்கு தெரியுது. அவங்களே என்கிட்ட பேசுறாங்க, நம்மள சோசியல் மீடியால பாக்குறதுனால என் கூட நிறைய பேர் போட்டோ எடுத்துக்காங்க. அவங்க என்கிட்ட சொல்றாங்க, அண்ணனை பத்திரமா பாத்துங்க, எலெக்ஷன் அன்னைக்கு கண்டிப்பா நாங்க வந்து எங்க ஊருக்கு வந்து ஓட்டு போட்டுறோம். ஒருத்தர் இருந்தா ராமநாதபுரம்ன்றாங்க, ஒருத்தர் மதுரைன்றாங்க, ஒருத்தர் பெரம்பலூர், ஒரு ஃபேமிலி எல்லாம் தெளிவா தமிழ் பேசுறாங்க. அவங்கள்ட்ட நான் கேட்கறேன், எந்த ஊர்? நான் ஃபர்ஸ்ட் அவங்க தமிழ் பேசணும், நீங்க எந்த ஊருன்னு கேட்பேன். மலேசியால தான் நாங்க இருக்கோம், எங்களோட ஓட்டெல்லாம் அங்கதான் இருக்கு, கண்டிப்பா நாங்க வந்து ஓட்டு போட்டுருவோம். எல்லாருமே நாங்க ஓட்டு போடுவோன்றதான் வார்த்தை. நான் வரமாட்டேன், ஃபிளைட் டிக்கெட் பண்ணி செலவு பண்ணி நான் வந்து ஓட்டு போட மாட்டேன் சொல்லல. எல்லாருமே நாங்க வரோம், வந்து ஓட்டு போட்டுட்டு நாங்க வந்துருவோம். விசிட்டிங் கார்டே கொடுத்துட்டு போயிருக்காங்க என்கிட்ட. ஓகே, ஆனா நீங்க எப்ப இருந்தாலும் சிங்கப்பூர் வந்தாங்க, சிங்கப்பூர், லண்டனு, பேங்காக்கு, அந்தந்த ஊர்ல எல்லாம் வந்து கார் மூலியமா வந்துட்டாங்க எல்லாருமே. கார்ல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 450 கிலோமீட்டர் எல்லாம் கார் மூலியமா வந்துட்டாங்க. சில பேர் பஸ்ல வந்திருக்காங்க. எல்லாமே வெளியூர்ல இருந்து எல்லாரும் சுத்தி அந்த ரவுண்ட்ல இருக்கும் எல்லாருமே வந்து அட்டன் பண்ணிட்டாங்க.
இது ட்ரம்ப் ஒரு பொழுது ஒரு வழி சாலையா அத அமைச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் விஜய் அவர்களுக்கு தான் அது மலேசியாலே ஃபர்ஸ்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு வந்துதான் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு தளபதி அவர்களுக்கு, எங்க அண்ணன் அவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு வழி அமைச்சு பண்ண அந்த மலேசியா கவர்மெண்ட்டுக்கு எங்க மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அங்க மாலிக் அப்படின்றதான் ஏற்பாடுகள் பண்ணியிருந்தாங்க. அது எப்படின்னு இருந்துச்சு அந்த ஒரு பாண்டிங்? ஏன்னா நான் வந்து இங்க டிஸ்ட்ரிபியூட் பண்றேன், ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு மட்டும் இல்லாம விஜய் சார் கூடவே டிராவல் பண்ணி அந்த உங்களுக்கு எல்லாம் பார்க்கும்போது நான் எல்லாத்துலயுமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பேசுறாரு. எப்படி இருந்தார் அந்த மாலிக்? இல்ல அவரு அண்ணன் வந்து விமானத்துல வரும்போது தனியா அங்க இருந்து ஒரு கார்லாம் கொண்டு போயிட்டு அங்க அந்த அங்க அந்த ஊர் கலைகளை வந்து இது பண்ணி வரவேற்பு விதமா இருக்கட்டும். அந்த இடத்துல மைக்கு வந்து ஒருத்தர் கீழே வச்சிருந்தாங்க. அதை வாங்கி அண்ணன் கையில வச்சுக்கினாரு. இதெல்லாம் யாராலையும் பண்ண முடியாதுங்க. சும்மா மீடியால வரணும்லாம் இல்ல. அந்த உணர்வு அந்த பசங்க சின்ன பசங்க பண்றாங்க, அந்த உணர்வை நம்ம வெளிப்படுத்தணும். அதை வச்சு அழகா கிட்டத்தட்ட பார்த்தா 10 கிலோ அந்த வயிற்றை பிடிச்சிட்டு இருக்காரு. அந்த கலைகளுக்கு முடிகிற வரையும் அந்த பிடிச்சிட்டே இருக்காரு. இதெல்லாம் ரொம்ப அற்புதமா இருந்தது. அவர் கூட்டு வந்த விதமா இருக்கட்டும். ஹோட்டல்ல இப்ப இதே நம்ம தமிழ்நாட்டுல ஒரு ஹோட்டல்னு கிட்டத்தட்ட ஹோட்டலே ரொம்பிட்டு இருக்கோம். அங்க அந்த அளவுக்கு ஒரு கட்டுப்பாடா வச்சிருந்தாங்க. எல்லாமே ஒரு கட்டுப்பாடா ரொம்ப நீட்னஸா இருந்தது. எல்லாம் ஒரு இதுவும் பக்காவா. வெளியே வந்து நிக்க சொல்ல நைட்டு ரொம்ப நேரம் நிக்கிறாங்கன்னா நைட்டு வந்து ஆனா ஒரு 11 மணி 12 மணி போல வந்து வெளியே கை காமிச்சிட்டு அவங்க வச்சுக்கிற கிஃப்ட் எல்லாம் கொடுக்குறாங்க. அதெல்லாம் அவர் ரிசீவ் பண்றாரு. ஆனா வாங்கி வச்சுக்கிற ஒரு புக்கே ஒரு சின்ன ஒரு பூவா இருந்தாலும் தளபதி அவர்கள் வந்து வாங்கி அதை வச்சுக்க மறுநாள் காலையிலேயே வந்து இந்த மாதிரி இதெல்லாம் விஷயம் பண்ணும்போது நல்லா இருந்தது. இங்க இருக்கக்கூடிய நிகழ்வு ஏதாவது நடந்துச்சுன்னா 10 மணிக்கு அதிகபட்சம் முடிச்சிருங்க அப்படின்னு. அங்க 1-1:30 வரைக்கும் நடக்குது. இந்த கவர்மெண்ட் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணதான் நாங்க கேள்விப்படுறோம். எப்படின்னு உங்களுக்கு ஏன்னா அந்த நிகழ்வு முடிச்சு நீங்க எப்படி ரூமுக்கு வரீங்க? அவங்க எவ்வளவு சப்போர்ட்டா இருந்தாங்க? இந்த அவங்க வந்து விஜய் அவர் வந்து சொல்லிட்டாங்க, இந்த கவர்மெண்ட் ரொம்ப சப்போர்ட் பண்ணுது நம்மளுக்கு. உங்களுக்கு 2 மணி வரையும் 2ல இருந்து 2:30 வரையும் பஸ் விட்டுருக்காங்க. இந்த பஸ் எல்லாம் வந்து 11 மணி வரையும் முடிஞ்சிடும். உங்களுக்கு வந்து கவர்மெண்ட்டே அலாட் பண்ணி 2:30 மணி வரையும் பஸ் விட்டுருக்காங்க. அதனால நீங்க யாரும் இதை பத்தி கவலைப்படாதீங்க. உங்களுக்கு எல்லாம் பஸ் டிரான்ஸ்போர்ட் எல்லாம் உங்களுக்கு ரெடியா இருக்கும். நீங்க கிளம்பி போலாம் அப்படின்னு சொன்னாங்க. நீங்க என்னன்னா பாத்துங்க, 75,000-80,000 பேர் இருக்காங்க உள்ள இருக்கிறாங்க. வெளியே 20,000 பேர் நிக்கிறாங்க உள்ள. இடம் இல்லாம இருக்கை இல்லாம கிட்டத்தட்ட கார்களே பார்த்தா ஒரு 50,000 கார் வந்துருக்கு. அப்படி ஒரு கார் இருக்கு. அவ்வளவு கூட்டமே நீ என்னன்னா நினைச்சீங்க, கிட்டத்தட்ட நாங்க வெளியே வந்து ஒரு 1/2 an hourல எல்லாம் கூட போயிடுச்சுங்க. அந்த அளவுக்கு அப்ப எந்த அளவுக்கு டிராபிக்கா இருக்கட்டும், ஒரு ரோடு கிளியரன்ஸ் பண்ண எல்லாமே பக்காவா பண்ணிட்டாங்க. எந்த நெரிசல் இல்லாம எந்த ஒரு சின்ன கீரியல் கூட இல்லாம அழகா எல்லாம் கிளம்பிட்டாங்க. அந்த அளவுக்கு சூப்பரா ஒரு 1 hour கூட இல்ல. 1 hourல டோட்டலா ஸ்டேடியமே காலி ஆயிடுச்சு. ஸ்டேடியத்துக்கு வெளியே வந்து பார்த்தா வெளியே பார்க்கிங்ல எல்லா காரும் கிளம்பிட்டாங்க. அந்த அளவுக்கு அந்த பக்காவா அந்த ரோடும் சரி எல்லாமே பக்காவா ரெடி பண்ணி அந்த கவர்மெண்ட் பண்ணது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. விஜய் சார் இங்க வந்துட்டாங்க, நீங்க வரல, என்ன பண்ணிட்டு இருக்காரு அண்ணன் அப்படின்னு பார்க்கும் பொழுது இயக்குனரோட பயணிச்சுக்கிட்டு இருக்கீங்க, கோவில் எல்லாம் போனீங்க. எப்படி இருக்கு அந்த அனுபவம் வினோத் அவர்களோட டிராவல் பண்ணது? வினோத் அண்ணன் கிட்ட நாங்க கோயிலுக்கு போனோம். நாங்க பேரு மலேசியா போயிட்டா முருகரை பார்க்காம வர மாட்டாங்க யாரா இருந்தாலும். அப்படி ஒரு கட்டத்துல கோயிலுக்கு போகும்போது ஃபர்ஸ்ட் இவர் அண்ணன் வந்திருந்தாரு, வினோத் அண்ணன் வந்திருந்தாரு. அவர் என்ன பார்த்தோன்னே புரிஞ்சு ஈஸியா சரவணன் தானே அப்படின்னாரு. நம்ம சோழிங்களோட தானே ஜெயிச்சு வாங்க அப்படி அந்த ஒரு எனர்ஜி. அதை அவர் சொல்லணும்னு அவசியமே இல்லை. அவருக்கும் அரசியலுக்கு எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. இருந்தாலும் நாங்க படிக்கட்டுல போக சொல்ல சோழிங்களூர் தானே, ஆமாண்ணே ஜெயிச்சு வாங்க பார்ப்போம் அப்படியே என்ன தட்டி கொடுத்தாரு. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நம்ம சென்னையில இருக்கவங்க அங்க வந்து கோவில்ல ஒர்க் பண்றாங்க. அவர்கிட்ட சொன்ன உடனே பூஜை எல்லாம் ஏற்பாடு பண்ணி தளபதி அவங்க எல்லாம் அவங்க பேர் சொல்லி அர்ச்சனை பண்ணாங்க. நான் தளபதியோட பேரை சொல்லி அவரோட ராசியை வச்சு அர்ச்சனை பண்ணி எல்லாருக்கும் துண்டு போட்டு கௌரவிச்சு அவரை வந்து 3 மணிக்கு ஃபிளைட் இருக்கும், டைம் ஆகி போச்சு. அப்புறம் பசங்க எல்லாம் போட்டோ எல்லாம் எடுக்க வச்சு அங்க கூட்டம் சேர்ந்துட போதுன்னு உடனே அண்ணனை இது பண்ணி விட்டோம். விஜய் சார் எந்த படத்துல நடிக்கிறாரோ அந்த இயக்குனருக்கு நீங்க ரொம்ப பெட்டு. வினோத் அவர்களோட டிராவல் பண்ணும் பொழுது எப்படி இருந்ததுன்னு? இல்ல அதுதான் சொல்றேன், எனக்கு அந்த அளவுக்கு ஃபிட் எல்லாம் கிடையாது உண்மையில. இப்பதான் நான் வந்து லைவா பாத்திருக்கேன். இப்பதான் ஃபர்ஸ்ட் நான் பேசியிருக்கேன் அவர்கிட்ட. ஆனா அவர் என்ன தெரிஞ்சு வச்சிருக்காரு. அதுவே எனக்கு பெரிய பாக்கியம். எல்லாம் இவராலதான். அதுவும் என்ன ஒருத்தர் என்ன அண்டர் பண்ணி இவர் தான் ஈஸியா சரவணன் தெரியுதுன்னா அது காரணம் இவர் தான். இவர் இல்லைன்னா எனக்கு கண்டிப்பா தெரியாது. உண்மை அதுதான். என்னோட அடையாளம் எனக்கு இவர் தான். இந்த அடையாளத்தை தவிர வேற எந்த அடையாளத்தை நம்ம எங்கேயும் போகவும் முடியாது, வரவும் முடியாது. இவரோட அடையாளம் தான் மலேசியால கிட்டத்தட்ட ஏர்போர்ட்டும் சரி, ரூம்லயும் சரி, நம்ம எங்கெங்கெல்லாம் டிராவல் பண்றோமோ அங்கங்க இருக்க மக்கள் எல்லாம் என் கூட வந்து நிறைய பேர் போட்டோ எடுத்துனாங்க. தமிழ்நாட்டுலதான் நிறைய பேர் எடுப்பாங்க. ஓகே, அந்த ஊர்ல நம்ம கூட எப்படி எடுப்பாங்க? ஏன்னா வந்து பாக்கணும் இல்லைங்க கொஞ்சம் நான் மாதிரி போனதே 2 நாள் தான். நம்ம 2 நாள் சுத்தி பார்க்கணும் கொள்ளணும். அதெல்லாம் பாக்குறதுல எல்லாரோட போட்டோ எல்லாம் எடுத்தோம். இவரும் வந்து 3 மணிக்கு ஃபிளைட்னாரு வினோத் அண்ணா. உடனே அவருக்கு அந்த பிரசாதம் எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு பூஜை எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு அந்த படத்தோட மேனேஜர் ஒருத்தர் வந்திருந்தாரு, கூட வந்திருந்தாரு. எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துட்டு வந்தோம். கீழே இறங்கினா ப்ரொடியூசர் அவர்கிட்ட அப்படி போய் அவருக்கு தமிழ் தெரியல இருந்தாலும் அவர்கிட்ட கொஞ்சம் கன்வே பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்ரீமன் படத்துல நடிச்சவங்க எல்லாரும் வந்துட்டாங்க. அந்த எல்லாம் முருகரை பார்த்துட்டு போனாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சிறப்பு. அண்ணன் இங்க வந்து இறங்குறாங்க. இந்த அன்பு எங்கேயுமே இருக்குன்றது தெரியும். ஏர்போர்ட்ல நடந்த இன்சிடென்ட் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தது, அவர் மன வருத்தத்தை? ரொம்ப மனது கஷ்டமா தான் இருந்தது. ரொம்ப கஷ்டமா இருந்தது.
என்னடா இந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டத்தை கொடுத்துட்டு அண்ணன் தமிழ்நாட்டுக்கு போனோன்னு இந்த மாதிரி நேற்று கூட மலேசியால வந்து ஒரு ஒரு பெண்மணி வீடியோ ஒன்று போட்டிருப்பாங்க, பார்த்திருப்பீங்க. என் தங்கத்தை ஏன் அப்படி பண்ணீங்கன்ற மாதிரிலாம் பேசியிருப்பாங்க. அதுதான் நம்ம எப்படி சொல்றது, பசங்களுக்கு இருக்கலாம், நம்ம சென்னையில பண்ணல, தமிழ்நாட்டுல இசை வெளியிட அந்த ஆர்வத்தை அண்ணனையாவது பார்க்கணுன்ற ஒரு ஆர்வத்துல வந்திருக்கலாம். அந்த கூட்ட நெரிசல் அந்த அளவுக்கு, அதான் அங்க இருக்க போலீஸ்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி அது மாதிரி பண்ணிருக்கலாம். எல்லாத்தையும் பக்கத்துல விட்டுட்டு அவங்க மேலதான் சொல்லணும், ஏர்போர்ட்ல இருக்கவங்க மேலதான் சொல்லணும். ஏன்னா ஒரு ஏர்போர்ட் வந்து ஒரு ஒரு பிரைவசியான இடம், அந்த இடத்துல வந்து கரெக்டா இருக்கணும். ஆமா, அப்படி இருக்க இடத்துல இவ்வளவு கூட்டத்தை எப்படி வந்தது, அந்த கூட்டத்துல எப்படி அவர் வந்து சிக்கிறாருன்றதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. ரொம்ப இது வரையும் அண்ணன் எவ்வளவு கிரௌட்ல போயிருக்காருங்க. எனக்கு நினைவு தெரிஞ்சிடும், அவர் கூட இருந்ததுல இருந்து பாக்குறேன் எவ்வளவு எது ஒரு இடத்துல கூட ஒரு ஸ்லிப் ஆனது ஆமா. கிடையாது. விட மாட்டீங்க. ஃபர்ஸ்ட் டைம் எங்களால ஜீர்ணிக்க முடியல. எவ்வளவு கூட்டம் வந்து அசால்ட்டா போயிடுவாரு அழகா. உடுப்பா நானே போயிடுறேன்ப்பா, இந்த நகத்தை கையில கீப்பாங்களும் அதெல்லாம் மீறி அழகா போயிடுவாரு. அந்த இடத்துல என்னதான் ஆச்சுன்னு எங்களுக்கே தெரியல, கெஸ் பண்ணவே முடியல. ஒரு சில பேரை ரவுண்டு கட்டி காட்டுறாங்க, இவர்தான் தள்ளி விட்டாருன்றாங்க, ஒருத்தர் இவருதான் தள்ளி விட்டாரு. நம்ம யாரும் எதுவும் சொல்ல முடியாதுல்ல. இப்போ போஸ்ட்ல அந்த ஃபேண்ட் யாராவது பிடிச்சிருக்கலாம், இந்த ஷூ அமைக்கிருக்கலாம், அந்த மாதிரி ஸ்லிப் ஆயிடலாம், இந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோலா இனி வர காலங்கள்ல சேஃப்டி முக்கியம். அண்ணன் நல்லா இருந்தா நம்ம நல்லா இருக்க முடியும். அப்படி நம்ம சேஃப்டி முக்கியம்ன்றது நான் தெரிஞ்சு. இன்கேஸ் நீங்க அந்த இடத்துல இருந்திருந்தா, நான் என்ன எப்பவுமே எங்க அவர் போனாலுமே நீங்க அவருக்கு அங்க இருப்பீங்க, இருந்திருந்தா நடந்திருக்கல. முடிஞ்ச அளவுக்கு நாங்க அந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கான வேலையை பார்த்திருப்போம். ஏன்னா எல்லாருமே அங்க இருக்கிறோம். ரெண்டாவது இங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஏர்போர்ட் விமான புரோட்டோகால்னு ஒண்ணு இருக்கு. அவங்க புரோட்டோகால் மனசும் உள்ளேயும் போக முடியாது. அவங்கதான் அந்த போலீஸ் வந்து அவங்கதான் வந்து கரெக்டா பண்ணணும். அப்படி பண்ணும் போது அதுக்கேற்ற மாதிரி அங்க சரியான பாதுகாப்பு இல்லதான் நான் சொல்ல முடியும். இல்ல எங்கிட்ட எங்க டீமே சொல்லி அனுப்புனாங்க, அண்ணன் சேஃபா இருக்காரு, நான் அண்ணன் ஒரு வார்த்தை கேட்டு வாங்கன்னு. ஓகே அது எந்த ஓகே. இதெல்லாம் மீறி நாங்க இன்ஸ்டா ஓபன் பண்ணாலே எல்லாரும் அழுதுதான் வீடியோ போடுறாங்க. நீங்க சொன்ன மாதிரி மலேசியால இருந்து இங்க இருந்து எல்லாருமே ஏன்டா அழுகுறாங்க, ஒரு நல்ல பெரிய இன்ஃபுளுசரா இருப்பாங்க, அழுதுகிட்டு இருப்பாங்க. ஏன்னா இந்த மனுஷனோட முகத்தை ஜனநாயகங்கள தான் எங்களால பார்க்க முடியும், ஈவெண்ட்ல பார்க்கல அப்படின்றத ஒரு வருத்தமும் எல்லாமே தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அப்படியே திரும்பி பாருங்க இந்த முகத்தை இனி பெரிய ஸ்கிரீன்ல, அது எவ்வளவு பெரிய ஒரு முடியாதுதாங்க, ரொம்ப கஷ்டம்தான். இருந்தாலும் அதை விட ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு எங்களுக்கு தரப்போறாரு எங்க அண்ணன். இந்த உலகமே பார்க்க போகுது, அதுக்கான வெயிட் பண்றோம். மே மாசத்துக்குள்ள எல்லாமே அது நல்லபடியா நடக்கும். எல்லாம் வளர்வே அந்த மலேசியா முருகட்டே வேண்டிட்டு தான் வந்திருக்கோம். ஓகே முருகா நல்லபடியா எங்க அண்ணன் முதலமைச்சர் ஆகணும். நாங்க இன்னொரு வாட்டி மலேசியாவுக்கு வந்துட்டு முருகர் கோயில என்ன பரிகாரம் செய்யணுமோ எல்லாமே செய்யற முருகா சொல்லிட்டே வந்திருக்கேன். சார் இருந்ததுக்கு அப்புறம் நீங்க மலேசியால அந்த வேண்டுதலை கண்டிப்பா நிறைவேற்றி. கண்டிப்பா நான் போயிடுவேன், அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஏன்னா தலைவா படம் ரிலீஸ் ஆகாத டைம்ல அவர் కోసం மொட்டை போட்டுவேன். நான் ரிலீஸ் ஆகல 9 ரிலீஸ் ஆக படம் 18 ரிலீஸ் ஆகனால அப்பயே நான் மொட்டை போட்டு வேண்டுதல் நிறைவேற்றி முட்டை போட்டோம். அப்ப தளபதியை போன் பண்ணி பேசினாரு, நான் கூட வீடியோல சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு நிகழ்லாம் நடந்திருக்கு. கண்டிப்பா அது விஷயம் நிறைவேறும். கண்டிப்பா நான் மலேசியா நாங்க போவோம். ஓகே, ஃபைனலா பொங்கல் 9-10 அதை எப்படி பாக்குறீங்க? ஏன்னா காலையில இருந்து 6 மணில இருந்து உங்களோட வேலைகளை தொடங்கிட்டீங்க, நேத்துல இருந்து வேலைகளை ஸ்டார்ட் பண்ணி இப்ப அந்த பேனர்ஸ் ஏறும் பொழுது, பேனர்ஸ் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு நெருக்கம், விஜய் அண்ணா அவரோட புகைப்படத்தை எல்லாரும் பார்க்கணுன்ற ஒரு விஷயமும் கூட. எப்படி பாக்குறீங்க இந்த 2 படங்கள்? இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஈஸியா விஜய் பார்க் தேட்டர்ல பார்த்தா 5 ஸ்கிரீன் இருக்கு. இப்போ பராசக்தி பாத்தீங்கன்னா 14 ரிலீஸ் ஆகிற மாதிரி தான் கிட்டத்தட்ட ஒரு 6 மாசமா போட்டுட்டு இருக்காங்க, விளம்பரம் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா தளபதி படம் 9 அது எப்பயோ பிக்ஸ் பண்ணியாச்சு. இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது இந்த படம் வந்து 10 ரிலீஸ் பண்றாங்க. அது என்ன சூழ்நிலை என்ன சூழ்ச்சின்றது எல்லாருக்கும் தெரியும், மக்கள் புரிஞ்சுப்பாங்க. எங்களுக்கு எந்த பிரச்சனை கிடையாது, எங்க படம் வெற்றி மிகப்பெரிய கலெக்ஷன் எடுக்குன்றது பிரச்சனை கிடையாது. அதனால எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாது. நாங்க வந்து எங்க படத்துக்கான செலிப்ரேஷன் கண்டிப்பா பண்ணுவோம். ஓகே, அதனால எந்த ஒரு கடுகளவும் இருக்காது. எப்பயுமே பண்றதா இன்னும் ஒரு படி எக்ஸ்ட்ரா தான் இருக்கும், தவிர்த்து வேற எந்த இதுவும் இருக்காது. அவங்க படம் வரதான் வந்துட்டு போட்டோம், அவ்வளவுதான். அதான் நான் அதான் கேட்கலான்னு வந்தேன், எப்படி இருக்க போது இந்த படத்தோட செலிப்ரேஷன், அந்த வசூலா இருக்கட்டும், எத்தனை நாள் இதுக்கு நீங்க இப்போ நீங்க தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா 1100 தேட்டர் இருக்கு. 1100 தேட்டர்ல ஃபர்ஸ்ட் நாளே நம்ம படம் 1100 தேட்டர்ல வந்துரும். ஓகே, இப்போ 2வது நாள் பார்த்தா ஸ்கிரீன் அப்படி பார்த்தாலும் கம்மி பண்ணுவாங்க. அந்த இது ரெட் ஜென் மூவிஸ் வர இப்போ அவங்களோட கண்ட்ரோல்ல இருக்க தேட்டர்ல இருக்கு, முக்கியமான ஸ்கிரீன்ல போடுவாங்கன்னா இல்லைன்னு சொல்லல. இருந்தாலும் எனக்கு ஒரே ஒரு கேள்விதான், தளபதி படம் கடைசி படம் சரிங்களா, தளபதியை பிடிக்காதவங்க, தளபதியை விமர்சனம் பண்றவங்க, தளபதி இவரெல்லாம் ஒரு மூஞ்சா நினைக்கிறவங்க, இப்படியாப்பட்டவர்களை கூட அந்த படத்தை வந்து பார்ப்பாங்க. ஏன்னா லாஸ்ட் படம்ன்றதுனால, அதனால வசூல் மிகப்பெரிய வசூலா இருக்கும்ன்றத நான் ஆணித்தனமா சொல்லுவேன். ஓகே, எல்லா தேட்டரும் ஹவுஸ்ஃபுல்லா தான் இருக்கும். என்ன வேணா ஸ்கிரீன் கம்மி பண்ணி என்ன பண்ணுங்க, ஆனா படம் ஹவுஸ்ஃபுல்லா தான் போகும். பார்க்காதவங்க கூட படம் பார்ப்பாங்க. இப்ப லாஸ்ட் படம் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படி ஒரு எண்ணங்கள் வரும். சொல்ல முடியாது, தமிழ்நாடு முதலமைச்சர் கூட போய் பார்த்தாலும் பார்ப்பாரு. பண்ண இப்ப பேனர்ஸுக்கு உங்களுக்கு ஏதாவது நெருக்கடிகள் இப்போ ஸ்டார்ட் ஆயிருக்குங்களா? ஏன்னா இன்னும் 4 நெருங்கல, அதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இருக்கும். இப்ப அதிகாலை 4 மணி எல்லாம் தரமாட்டாங்க, இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு எதுவா இருந்தாலும் ஜனநாயகன் 2020 ஒரு திருப்பு முனையான படமா இருக்குன்றதெல்லாம் தெரிவிச்சுக்கிறேன். தேட்டர் நோட்ஸ் எல்லாம் இப்பயே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கண்ணே. ஏன்னா 2025 அவர் படம் இல்லாதனால ரொம்ப வருத்தமா இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க.
இது கடைசி படம்ன்றனால அவங்களுக்கும் நிறைய விஷயங்களும் இருக்கு. எங்க தளபதி நடிச்ச 69 படத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 படத்துக்கு மேல எல்லாம் பிளாக் பாஸ்டர் தான். எல்லாமே ரீ ரிலீஸ் தான். எங்களுக்கு கொண்டாட தான் போறோம், பார்க்க தான் போறீங்க. சிறப்பு. 2 வாழ்த்துக்களோட நான் முடிச்சுக்கிறேன். அண்ட் அடுத்தடுத்த விஷயங்களையும் நம்ம தொடர்ந்து பயணிப்போம். ரொம்ப நன்றி. நன்றி நன்றி. இவ்வளவு ஆதரவு கொடுத்துட்டு இருக்க மலேசியா மக்கள் மட்டும் இல்ல, இங்க இருக்கக்கூடிய மக்களும் உங்களுக்கு அவ்வளவு அன்பை கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? எங்க தளபதி அவர்களை மலேசியாவில் இசை வெளியீடு விழாவில் கலந்து கொண்டு மிக சிறப்பாக வரவேற்பு கொடுத்த மலேசியா மக்களுக்கும், தமிழ்நாட்டு மக்களுக்கும், கேரளா, கர்நாடகா, ஆந்திரா அனைத்து நல்ல தளபதி நெஞ்சில் கூடியிருக்கும் அனைவருக்கும் என் மனமாத நன்றி தெரிவிச்சுக்கிறேன். வருகின்ற ஜனவரி 9ஆம் தேதி தளபதி ஜனநாயக படம் ரிலீஸ் ஆகுது. மிக சிறப்பாக கொண்டாடணும். தளபதியோட லாஸ்ட் படம், அதனால மிக சிறப்பாக கொண்டாடுங்க, சேஃப்டியா கொண்டாடுங்க, மக்களுக்கு எந்த இடையூறு இல்லாம கொண்டாடுங்கன்றதால தெரிவிச்சுக்கிறேன். ஜனநாயக படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வாழ்த்துக்கள். அண்ணா விஜயண்ணா எப்பவுமே உங்க கூட இருப்போம். எந்த ஒரு கஷ்ட காலத்திலையும் எந்த ஒரு சூழ்நிலையும் உங்களை விட்டு நாங்க பிரிய மாட்டோம்னு தெளிவா சொல்லிக்கிறேன் அண்ணங்கிட்ட. நன்றி.